இன்றைக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும். சென்னை முழுக்க குண்டும் குழியுமாக யாருமே பயணிக்க முடியாத அளவு எல்லா சாலையுமே இன்னைக்கு மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின்ன்றீங்க, ஒரு பக்கம் பாதாள சாக்கடைங்கிறீங்க, ஒரு பக்கம் ரெயின் வாட்டருக்குங்கிறீங்க. இப்படியே பள்ள நோண்டி வச்சுட்டு எதையும் உள்ளன எப்படி மக்கள் பயணிப்பாங்க? அப்போ ஒரு பக்கம் டாஸ்மாக் நடத்துவீங்க, ஒரு பக்கம் கள்ளச்சாராத்தையும் ஆளுங்கட்சியை நடத்துவீங்க, ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை பண்ணுவீங்க, ஒரு பக்கம் குட்கா விற்பனை பண்ணுவீங்க. போதை நாடு தமிழ்நாடு இல்லை, இதை போதை நாடாக மாற்றியது ஒன்று தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை இந்த அரசு பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு முதல்வர். நாளைக்கு வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. உங்கள் வீடு இருக்கிற ஏரியாவோ உங்கள் தலைமைச் செயலகம் இருக்கிற ஏரியாவோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மக்கள் நிலையை உணர்ந்து இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். 100 ஆண்டு காலம் வாழ்ந்த கலைஞருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவருடைய பணி நிச்சயமாக போற்றக்கூடியது, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சிக்குவாங்க, இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கிம்பாங்க, சன் பரிவாரும்பாங்க, என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர்கள் நியமனத்தில் எந்த அளவு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அறப்போர் இயக்கம் மட்டும்தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுடைய கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதை என்னுடைய கண்டனத்தோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிற. கிருஷ்ணகிரியில் என்சிசி ஸ்டூடெண்ட், ஒரு பள்ளி மாணவி அந்த விழாவில் போய் பங்கேற்று ஒரு 4 நாள் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பெண்ணை அந்த தாளாளர், முதல்வர், அந்த கோச்சு இவங்களே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்றால் நம்ம சுதந்திரம் வாங்கினதே என்னை பொறுத்தவரைக்கும் தலைகுனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மம்தா பானர்ஜி அவர்கள் பேரணி போனது மட்டுமில்லை, அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தூக்கு தண்டனையை அவங்களுக்கு வாங்கி தரணும் என்பதை நான் வலியுறுத்துறேன். அப்பதான் இனி வருங்காலங்களில் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்காம தடுக்க முடியும். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க, மக்களுக்காக ராப்பகல் உழைக்கிற தொழிலாளர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்வது? அவர்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட செவிசாய்க்கல என்றால் இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேங்மேன் தொழிலாளர்கள், அதாவது மின்சாரத்துறையில் கேங்மேன் தொழிலாளர்கள் இன்னைக்கு அவங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்களுடைய கோரிக்கை ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை. இன்றைக்கி 300-400 பாருங்க என் பக்கத்தில் நிற்கிறாங்க லேடிஸ், இவங்களும் கேங்மேன் தொழிலாளர்கள் தான். பெண்களை கூட மாற்றி ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வேலைக்கு பணி அமர்த்தினால் எப்படி இது நியாயம் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். அது மட்டும் இல்லை, கேங்கு தொழில் இன்றைக்கி மின்சாரத்துறையில் கேங்மேனாக இருக்கிறவங்களுக்கு கள பணியில் அந்தந்த கள பணியாளர்களாக அவர்களை பணி அமர்த்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்திலே பணி அமர்த்த வேண்டும். படிக்காத இளைஞர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும் என்பது நாங்கள் இன்றைக்கி அவங்க கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதை நாங்கள் ஆதரவு தெரிவித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க நியாயமான கோரிக்கையை தான் வலியுறுத்தி இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் வர்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி திருச்சி மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களை காவல்துறை தடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள விடாமல் தடுக்கிறாங்க. ஏன் இது பண்ணுறீங்க? இது ஜனநாயக நாடு தானே, சுதந்திர நாடு தானே. ஒரு தொழிலாளர்கள் அவங்க கருத்தை சொல்வதற்கு எல்லா உரிமை இருக்குது. எதுக்கு காவல்துறை அவங்கள தடுக்கிறீங்க? உறுதியாக உண்மையாக முதல்வர் இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்க உண்மையான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு அவர்களை தடுப்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் இடம்பெற்றிருக்குது. கேங்மேன் திமுக தேர்தல் வாக்குறுதியில் இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. இல்லை, அதுதானே இப்போ நான் பேசினேன். தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று ஒட்டுமொத்த கேங்மேன் தொழிலாளர்கள் சார்பாக இந்த கேள்வியை முதல்வருக்கு நான் எழுப்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதியிலே இதை கொடுத்துருக்காங்க திமுக. ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சு 4வது ஆட்சியில் இருக்காங்க. இது வரைக்கும் அவர்களுடைய
எந்த ஒரு கோரிக்கையும் செவி சாய்க்கல. அதனால தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி டிபிஐ வளாகத்தில் பணி நியமனம் கேட்டு ஆசிரியர்கள் ஒரு பக்கம், மருத்துவர்கள் ஒரு பக்கம், நர்ஸு செவிலியர்கள் ஒரு பக்கம் என்று அதே மாதிரி எல்லா துறையிலுமே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இன்றைக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும். மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும். இன்றைக்கி தயவு செஞ்சு நான் இதை நீங்கள் பதிய வைக்கணும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சாலைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? சாலைகள் எல்லாம் நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க, இதே ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் சென்னை முழுக்க குண்டும் குழியுமாக யாருமே பயணிக்க முடியாத அளவு எல்லா சாலையுமே இன்றைக்கி மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின்ன்றீங்க, ஒரு பக்கம் பாதாள சாக்கடைங்கிறீங்க, ஒரு பக்கம் ரெயின் வாட்டருக்குங்கிறீங்க. இப்படியே பள்ள நோண்டி நோண்டி வச்சுட்டு எதையும் உள்ளன எப்படி மக்கள் பயணிப்பாங்க? உண்மையில் நான் சொல்கிறேன், நம்ம மக்கள் மாதிரி ஒரு மக்கள் உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு தங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். அதனால் நிச்சயமாக சாலைகளை சரி செய்யணும். இது போன்ற குடி தண்ணீர் பிரச்சனை இன்றைக்கி பாருங்கள், வெயில் காலம் எவ்வளோ பேடாக, இன்னும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க அனைத்து டேமும் ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் அதை சேமிக்க வைக்கிற திறன் தமிழக அரசிடம் இல்லை. எல்லா தண்ணியும் போய் கடலில் கலந்துக்கிட்டு இருக்கு. இது போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் பார்வையோடு இந்த அரசு மக்களுக்காக செயல்படணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நீங்கள் அந்த 10 லட்சம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. அதுக்கு பல விமர்சனங்கள் வைத்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே கேங் பேண்ட்லாம் பேசும்பொழுது கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு 10 கள்ளச்சாராயம் குடித்து இருந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே உயிரிழப்புக்கு போதுமான நிதி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இதை எப்படி பார்க்க? உண்மை தானே, அதை தானே நான் இப்போ என்னுடைய ஸ்பீச்லேயே அதானே கொடுத்தேன். கள்ளச்சாராயம் என்பதே முதல்ல தப்பு, அஃபென்ஸு. அப்புறம் எதுக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக் இந்த அரசாங்கம் திறந்து வச்சு டாஸ்மாக் கடைகளை எதுக்கு நடத்துகிறாங்க? அப்போ ஒரு பக்கம் டாஸ்மாக் நடத்துவீங்க, ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தையும் ஆளுங்கட்சியை நடத்துவீங்க, ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை பண்ணுவீங்க, ஒரு பக்கம் குட்கா விற்பனை பண்ணுவீங்க. போதை நாடு தமிழ்நாடு இல்லை, இதை போதை நாடாக மாற்றியது ஒன்று தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கள்ளச்சாராயம் என்பதே இங்கே குற்றம். அதை ஊக்கப்படுத்தி இன்றைக்கி அதில் இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருந்தேன் கள்ளக்குறிச்சிக்கு. எல்லாரையும் நான் நேராக சந்தித்து தான் நான் வந்து பேசுகிறேன். அதை செய்பவர்களே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் என்று ஒட்டுமொத்த மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி சட்டம், அதாவது எம்எல்ஏஸாக இருக்கிறவங்க, அமைச்சராக இருக்கிறவங்க, இன்றைக்கி திமுக கட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த கள்ளச்சாரத்தை காய்ச்சுறாங்க. அதை கொடுக்கறது இந்த அரசு தான். அப்போ குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க 10 லட்சம் ரூபாய். அப்போ இது என்ன உதாரணம்? இப்போ இவங்கெல்லாம் உண்மை தொழிலாளர்கள், உண்மையாக போராடுறாங்க. இவங்க உயிரிழந்தால் எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை தர்றதில்ல. இது எந்த உதாரணம்? இதுதான் கண்டிக்கக்கூடியது. மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் மாறணும் தான் நான் கேட்டுக்கிறேன். மழைக்காலம் வரப்போது பணி இருப்பதான் அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதுதான் இல்லை, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் முதல்ல நான் இப்பயே சொல்கிறேன், எல்லா சாலைகளையும் முதல்ல சீர் பண்ணுங்க. ஏற்கனவே பரவாட்டி சென்னை ஃப்ளட்டில் நம்ம பாதிச்சிருக்கோம். இன்றைக்கி எல்லா சாலைகளும் பழுதடைஞ்சிருக்கிறது. நாளைக்கு மழை வந்த பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நிச்சயமாக இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை இந்த அரசு பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு முதல்வர். நாளைக்கு வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. உங்கள் வீடு இருக்கிற ஏரியாவோ, உங்கள் தலைமைச் செயலகம் இருக்கிற ஏரியாவோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மக்கள் நிலையை உணர்ந்து இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நேற்று கலைஞர் அவர்களுக்கு 100 ரூபாய் நாணயத்தை இந்த அரசு மத்திய அரசின் துணையோடு வெளியிட்டிருக்காங்க. 100 ஆண்டு காலம் வாழ்ந்த கலைஞருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவருடைய பணி நிச்சயமாக போற்றக்கூடியது, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சிக்குவாங்க, இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கிம்பாங்க, சன் பரிவாரும்பாங்க, என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி அந்த கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் அந்த விழாவில் போய் பங்கேற்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகாமல் புறக்கணித்தார் முதல்வர். இன்றைக்கி அதே மத்திய அமைச்சரை அழைத்து தன்னுடைய தகப்பனாருக்கு 100 ரூபாய் காயின் வெளியிட்டால் மட்டும் இன்றைக்கி நான் உலகில் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கேன்னு
ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு முரண்பாடாக இருக்கிறது. இவங்களுக்கு வேணும்னா ஒரு நிலைப்பாடு, இவர்களுக்கு வேண்டாம் என்றால் ஒரு நிலைப்பாடு. இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர்கள் நியமனத்தில் எந்த அளவு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன் பத்திரிகையாளர்களாக நீங்கள் யாரும் இதை மக்கள் கவனத்துக்கு ஏன் கொண்டு போய் சேர்க்கலை என்ற கேள்வியை நான் கேட்குறேன். இன்றைக்கி அதை அறப்போர் இயக்கம் மட்டும்தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுடைய கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதை என்னுடைய கண்டனத்தோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் இந்த மாதிரி உண்மையில் நடக்கின்ற மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்று கேட்குறேன். அது மட்டும் இல்லை, நேற்று பாருங்கள், ஒரு ஒன் வீக் முன்னாடி கிருஷ்ணகிரியில் என்சிசி ஸ்டூடெண்ட் ஒரு பள்ளி மாணவி அந்த விழாவில் போய் பங்கேற்று ஒரு 4 நாள் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பெண்ணை அந்த தாளாளர், முதல்வர், அந்த கோச்சு இவங்களே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்றால் நம்ம சுதந்திரம் வாங்கினதே என்னை பொறுத்த வரைக்கும் தலைகுனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி மாணவி இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக, ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இதை நான் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறேன். மம்தா பானர்ஜி அவர்கள் பேரணி போனது மட்டுமில்லை, அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தூக்கு தண்டனையை அவங்களுக்கு வாங்கி தரணும் என்பதை நான் வலியுறுத்துறேன். அப்போ தான் இனி வருங்காலங்களில் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்காமல் தடுக்க முடியும். இதை உறுதியாக நீதி அரசர்கள் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை தரணும். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த வன்கொடுமைக்கும் நிச்சயம் நீதி அரசர்கள் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக என்னுடைய கண்டனத்தை நான் பதிய வைக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு தொழிலாளர்களாகிய, அதாவது மின்சாரத்துறையை சேர்ந்த கேங்மேன் தொழிலாளர்களாகிய உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல குடும்பத்தோடு இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிலாளர்களுடைய மாநில தலைவர் இளையராஜா அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் யுவராஜ் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் ஜனார்தனன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கு குடும்பத்தோடு தங்கள் பிரச்சனையை மக்களுக்கு இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனையை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக குடும்பத்தோடு இங்க கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய முழு ஆதரவை இந்த தொழிலாளர்களுக்கு என்றைக்கும் நாங்கள் தருவோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமது தலைமை அலுவலகத்திற்கு திரு இளையராஜா, யுவராஜ் ஜனார்தனன் அவர்கள் நேரடியாக வந்து இது மாதிரி ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்ன உடனேயே உறுதியாக அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் கலந்து கொள்வேன். ஏனென்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் சொன்னதுதான், இந்த கட்சி என்றைக்கும் ஏழைகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற கட்சி தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எப்பொழுதும் வேண்டாம் என்பதை உறுதியாக இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சிம்பாலிக்கா உங்களுக்கு ஒரு அடையாளமாக தொழிலாளர்களின் கலரான அதே காக்கி டிரெஸ்ல தான் இன்னைக்கு உங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கெல்லாம் என்னைக்கும் தேமுதிக உறுதியாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு கேங்மேன் தொழிலாளர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றது ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கிட்ட உறுதியாக உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்வோம்.
இன்னைக்கு வந்தோம், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோம், உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் என்பது மட்டும் கிடையாது. உறுதியாக இப்ப தலைமை கழகத்தில் இந்த முடிச்சோன்னு ஆபீஸ் தான் போவேன். முதலமைச்சருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உங்கள் கோரிக்கைகளை நிச்சயமாக எழுதி முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதை உங்களுக்கு முதல் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொன்ன ஒரு தலைவர். படித்தவர்கள் இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அப்ப படிக்காதவங்களை அப்படியே விட்டுற முடியுமா? ஏன் அவங்க நம்ம தமிழ் சொந்தம் இல்லையா? நம்ம தொப்புள் கொடி உறவு இல்லையா அவங்க? அதனாலதான் தலைவர் சொன்னாரு, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று. எப்ப சொன்னார்? 2006 முதல் தேர்தலிலே, முதல் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு படிக்காதவர்கள் ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு விவசாயம் நெசவு என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு மின்சாரத்துறையில படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் இந்த கேங்மேன் தொழிலாளர்கள். இன்னைக்கு படித்தவர்களுக்கே வேலை இல்லைன்றப்போ படிக்காதவர்களுடைய வேலைக்கு படிச்சவங்களை போட்டுறாங்க. இன்னைக்கு கிராஜுவேட்ஸ் பிஎஸ்சி எம்ஏ பிஏ எல்லாம் படிச்சவங்களையெல்லாம் இன்னைக்கு கேங்மேன் தொழிலுக்கு கொண்டு வந்துட்டா, அப்ப படிக்காத தொழிலாளர்களுக்கு எங்க வேலை வாய்ப்பு இங்க இருக்கு? இன்னைக்கு பார்த்தோம்னா வயர்மேன், அதே மாதிரி ரீடிங் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து படிச்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் கிடையாது, ஒரு மாவட்டத்தில் இன்னைக்கு தொழிலாளர்களாக இருப்பவர்களுக்கு அந்த மாவட்டத்திலேயே அந்த வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதியாக தர வேண்டும். என்னிடம் ஆபீஸுக்கு வந்த போது நம்ம இந்த நிர்வாகிகள் என்று சொன்னது, இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களை தூக்கி கன்னியாகுமரியில போடுறாங்க, கன்னியாகுமரியில இருக்கிறவங்களை எடுத்து கடலூர்ல போடுறாங்க, கடலூர்ல இருக்கிறவங்களை எடுத்து சென்னையில போடுறாங்க. இப்படி இருந்தா எப்படி? அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மின்சாரத்துறையில அந்தந்த தொழிலாளர்களை அந்த மாவட்டத்திலேயே பணி அமர்த்த வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம். இன்னைக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே அவங்களுக்கு பணி அமர்த்தினா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், தொழிலையும் பார்த்துக்கலாம், தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்க பார்த்துக்க முடியும். ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்தில் போட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தா 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் எப்படி பயணிச்சு போய் பார்க்க முடியும்? இன்னைக்கு குடும்பம் இருக்கு, வைஃபு, குழந்தை, குட்டி, அப்பா அம்மா, வயசானவங்க எவ்வளவு பேர் வீட்டில் இருக்காங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அவங்களால போய் பார்க்க முடியல. அதனால நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை நாங்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு 10,000 தொழிலாளர்களுக்கு மேல இன்னைக்கு இருக்கீங்க. இங்க ஏராளமானவர்கள் உங்களுடைய கோரிக்கையை இன்னைக்கு கவனத்துக்கு, அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் தொழிலாளர்களின் பக்கம் நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க மாற்றம் ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகளை சொல்றாங்க, தேர்தலுக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க நிலைப்பாடே மாற்றிக்கிறாங்க. ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை? மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ வெற்றி பெற்று வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும். அதை தவறியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொழிலாளர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நிச்சயமாக ஒரு நல்ல நாள் வந்து தலைவருடைய ஆட்சி மீண்டும் வந்தால் அந்த ஆட்சி விவசாயிகள் தொழிலாளர்களுக்கான மக்கள் ஆட்சியாக தான் இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கேப்டன் வந்து என்னைக்குமே ஏழைகளின் பங்காளர், தொழிலாளர்களின் பங்காளர், தன்னால் முடிந்த உதவியை இறுதி வரைக்கும் மக்களுக்காக செய்த ஒரு தலைவர் கேப்டன் என்பதை நாம யாரும் மறந்துட முடியாது. இன்னைக்கு பார்த்தா ஒரு 70 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. நான் பார்க்குறேன், எப்பெல்லாம் எலக்ட்ரிக்கல் மேலே ஏறுறாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, ஷாக் அடிச்சு கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு?
இன்னைக்கு எத்தனையோ கோரிக்கைகளை நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாலும் அதை நிறைவேற்றாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. உறுதியாக இந்த 25 to 35 வயசுக்கு உட்பட்ட இந்த இளைஞர்கள் கேங்மேன் தொழிலுக்கு நிச்சயமாக எடுத்து படிக்காத இளைஞர்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வேலையை தர வேண்டும் என்றதை நிச்சயம் நாங்கள் வலியுறுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் உயிர் இழப்புகள் இல்லாத அளவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கவும், இந்த உயிரிழந்தவர்களுக்கு உரிய சன்மானமும் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பையும் இந்த அரசு நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க. மக்களுக்காக ராப்பகல் உழைக்கிற தொழிலாளர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்வது? அவர்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட செவிசாய்க்கல என்றால் இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? அதான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு அரசு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த அரசு வந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை உறுதியா செய்யணும். தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று தொழிலாளர்கள் சார்பாக எங்கள் கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். எனவே தொழிலாளர் என்னுடைய சகோதரர்களே, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு ரக்ஷா பந்தன் தெரியுமா? ரக்ஷா பந்தன் என்ன? கையில ராக்கி கட்டி எல்லாரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். இது வடக்கத்தியர்களுடைய விழா இருந்தாலும் என் அன்பு சகோதரர்களாக உங்க அத்தனை பேருக்கு ஹாப்பி ரக்ஷா பந்தன் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் ஹாப்பி ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உடன்பிறவா சகோதரர்களாகிய உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்போம். உறுதியாக உங்கள் வாழ்க்கையில ஒளி ஏற்றுவோம் என்று அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் உங்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி கேப்டனுடைய வார்த்தைகளை உங்கள் வார்த்தைகளாக நான் கூறி உங்களிடமிருந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு குடும்பத்தோடு வந்து பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் அண்ணியாக, உங்கள் அன்னையாக, உங்கள் சகோதரியாக என்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.